கைவினைப் பொருட்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் நீண்ட காலமாகவே முக்கிய பங்காற்றி வருகின்றன. பழங்காலத்தில் இருந்து மனிதன் தனது தேவைகளை பூர்த்தி செய்ய இயற்கை வளங்களை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்கி வந்தான். குறிப்பாக கூடை நெய்தல், ஜூட் பை போன்ற கைவினைப் பொருட்கள் எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாகவும் உள்ளன. இன்று பிளாஸ்டிக் பொருட்களின் தாக்கத்தால் உலகம் மாசுபட்டு வரும் சூழலில் இயற்கை அடிப்படையிலான கைவினைப் பொருட்கள் மீண்டும் பெரும் தேவை பெற்றுள்ளன. கூடை நெய்தல் என்பது பனை, பாம்பு, தேங்காய் ஓடு, புல் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு பாரம்பரிய கைவினைத் தொழிலாகும். இதன் மூலம் பல்வேறு வடிவங்களிலும் அளவுகளிலும் கூடை தயாரிக்கப்படுகின்றன. வீட்டில் காய்கறி வைக்க, தானியங்கள் சேமிக்க, மலர் அலங்காரத்திற்கு, வணிக உபயோகத்திற்காக கூடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கூடை நெய்தல் ஒரு சிறந்த கைவினைத் தொழிலாக மட்டுமின்றி கலை நயத்தையும் பிரதிபலிக்கிறது. கிராமப்புறங்களில் பெண்கள் பெரும்பாலும் கூடைகள் நெய்து வருமானம் பெறுகின்றனர். இது ஒரு குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் மட்டுமின்றி ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தையும் உயிர்ப்பித்து வருகிறது. ஜூட் பை தயாரிப்பு என்பது இன்று உலகளவில் அதிக முக்கியத்துவம் பெற்ற கைவினைப் பொருள் தொழிலாக மாறியுள்ளது. பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இயற்கையாக அழியும் பொருட்களில் தயாரிக்கப்படும் ஜூட் பைகளின் தேவை அதிகரித்துள்ளது. ஜூட் பைகள் வலுவானவை, நீடித்தவை, அழகானவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கற்றவை. இவை பல வடிவங்களில் கிடைக்கின்றன. சந்தையில் தினசரி பொருட்களை வாங்கும் பைகள், அலுவலகப் பைகள், பள்ளி பைகள், பரிசுப் பைகள் என பல்வேறு வகைகளில் ஜூட் பைகள் தயாரிக்கப்படுகின்றன. கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதன் முக்கிய நன்மை, அது குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய தொழிலாக இருப்பது. கூடை நெய்தலுக்கு தேவையானது இயற்கை பொருட்கள் மற்றும் சிறிய கருவிகள் மட்டுமே. ஜூட் பைகள் தயாரிக்க தையல் இயந்திரம், ஜூட் துணி, நூல் போன்ற எளிய பொருட்கள் மட்டுமே போதும். வீட்டிலேயே பெண்கள் இந்த தொழில்களை செய்து வருமானம் ஈட்ட முடியும். குறிப்பாக சுய உதவி குழுக்களின் மூலம் இந்த வகை தொழில்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. கூடை நெய்தல் மற்றும் ஜூட் பை தொழில்கள் இரண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திறன் கொண்டவை. பல கிராமப்புறங்களில் இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள் கூடை நெய்தலை கற்றுக்கொண்டு அதனை வணிகமாக மாற்றியுள்ளனர். ஜூட் பைகளுக்கு நகரங்களில் அதிக சந்தை உள்ளது. நிறுவனங்கள் தங்களின் பிராண்ட் பெயர் அச்சிட்டு ஜூட் பைகளை பயன்படுத்துகின்றன. திருமண விழாக்கள், விழாக்காலங்கள், பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வுகளில் ஜூட் பைகள் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் சிறு அளவில் தொடங்கப்படும் தொழில் ஒரு பெரிய அளவுக்கு விரிவடைய வாய்ப்பு உள்ளது. கைவினைப் பொருட்கள் தயாரிப்பது சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பலனை அளிக்கிறது. இயற்கையாக அழியும் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடாது. பிளாஸ்டிக் பொருட்களின் பாதிப்பை குறைக்கும் வகையில் ஜூட் பைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கூடை நெய்தலின் மூலம் பனை, பாம்பு போன்ற இயற்கை வளங்களின் பயன்பாடு அதிகரிக்கிறது. இது விவசாயிகளுக்கும் கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைய இளைஞர்கள் கூட கைவினைப் பொருட்களை வணிக ரீதியாக மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் வணிக தளங்கள் போன்ற அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, எட்ஸி வழியாக கூடை, ஜூட் பைகள் போன்ற கைவினைப் பொருட்களை விற்பனை செய்யலாம். வெளிநாடுகளில் கூட இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளது. இதன் மூலம் ஏற்றுமதி வாய்ப்புகளும் அதிகம். கைவினைப் பொருட்கள் தொழில் சமூகத்தையும் பலப்படுத்துகிறது. சுய உதவிக் குழுக்கள், பெண்கள் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றின் மூலம் கூடை நெய்தல், ஜூட் பை தயாரிப்பு போன்ற தொழில்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் மூலம் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் உயரும். குடும்ப வருமானத்தில் பங்காற்றும் நிலைக்கு பெண்கள் வருவதால் சமூகத்தில் அவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கிறது. இந்த தொழிலை தொடங்க விரும்பும் ஒருவர் முதலில் தேவையான திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். கூடை நெய்தல் ஒரு பாரம்பரிய தொழிலாக இருப்பதால் கிராமப்புறங்களில் இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மூத்தவர்கள் உள்ளனர். ஜூட் பைகள் தயாரிப்பதற்கான பயிற்சிகள் பல்வேறு அரசு அமைப்புகள், சுய உதவிக் குழுக்கள், தொழில் மேம்பாட்டு மையங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன. குறைந்த முதலீட்டில் சிறிய அளவில் தொடங்கி பின்னர் சந்தையின் தேவைக்கேற்ப தொழிலை விரிவுபடுத்தலாம். விளம்பரமும் சந்தைப்படுத்தலும் இந்த தொழிலுக்கு மிக முக்கியம். ஜூட் பைகளுக்கு நிறுவன லோகோ அச்சிட்டு விற்பனை செய்யும் வசதி உள்ளது. கூடை நெய்தலில் வித்தியாசமான வடிவமைப்புகளை உருவாக்கி விற்பனை செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும். கண்காட்சி, சந்தை,
ஆன்லைன் விற்பனை ஆகியவற்றின் மூலம் தயாரிப்புகளை விற்பனை செய்ய முடியும். இவ்வாறு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு என்பது வெறும் சிறு தொழில் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை திறன். கூடை நெய்தல் மற்றும் ஜூட் பைகள் போன்ற பொருட்கள் நமது கலாச்சாரத்தை காக்கின்றன, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன, மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்றன, பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன. இன்று உலகம் இயற்கை சார்ந்த பொருட்களை தேடிக்கொண்டு இருக்கும் நிலையில் இத்தகைய தொழில்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சந்தையைப் பெறும். முடிவாக, கூடை நெய்தல், ஜூட் பை போன்ற கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு தொழில்கள் ஒரு குடும்பத்திற்கு நிலையான வருமானத்தையும், சமூகத்திற்கு பொருளாதார வளர்ச்சியையும், உலகிற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் வழங்குகின்றன. ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிலேயே இத்தகைய சிறு தொழில்களைத் தொடங்கி தங்கள் வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் முன்னேற்ற முடியும்.